ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸோடைய டிஎன்இஏ கவுன்சிலிங்கான வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு 8ஆம் தேதி ஆரம்பித்த இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த 2 நாள் வரைக்கும் இருக்குது. அதாவது 20th வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் வந்து இன் ப்ராக்ரஸ்னே வருது, என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வெரிஃபை ஆகலை. ஆனால் நிறையா யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்தால் இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன் ப்ராக்ரஸ்னு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,23,000 ஸ்டூடெண்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்திருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ரோல் நம்பர் போட்டதையும் உங்களுடைய டேட்டா உங்களுடைய மார்க் ஷீட் வந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்காது. சரிங்களா? நீங்கள் அப்லோடு பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனில் போட்டிருக்கக்கூடிய தகவலும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டுமே வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து ஒரு 3-4 சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுடைய மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் உங்களுடைய கட் ஆஃபு. அதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் என்ன அப்படிங்கிறத கிடைக்க போகுது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மெயினாக மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ மார்க் ஷீட் வந்து மெயினாக வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி, இதில் தான் வந்து உங்களுக்கான சீட்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வர்றீங்களா, அதாவது எக்ஸ்-ஆர்மி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரியான ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் வர்றீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜி, உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கா அல்லது வந்து ஃபேமிலியில் யாராச்சும் ஃபஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து மெயினாக வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை வந்து நடக்கும். ஓகேங்களா? மற்றது வந்து விட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனையை. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து ஏதாவது அவங்களுக்கு வெரிஃபை பண்ணும் பொழுது நீங்கள் அப்லோடு பண்ண சர்டிஃபிகேட் வந்து சரியாக விசிபிள் ஆகலை அல்லது வந்து கிளியராக வந்து நீங்கள் அப்லோடு பண்ண டாக்குமெண்ட் இல்லை, அவங்க கொடுத்த சைஸில் உங்களுடைய டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது, மார்க் ஷீட் வந்து கிளியராக இல்லை அல்லது வந்து இந்த டேட்டா வந்து இந்த டீட்டெயில் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்லோடு பண்ணுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்லேருந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய ஐடியை அடிக்கடி லாகின் ஏன் பண்ணணும் அப்படின்னோம்னா, வெரிஃபை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் தாராளமாக நீங்கள் ரேங்க்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து பயப்படவெல்லாம் தேவையில்லை. இன் ப்ராக்ரஸ்னு வந்துச்சுன்னா நீங்கள் அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க, நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்களுக்கு டிஎஃப்சியிலேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, கிளியராக இல்லை, விசிபிள் ஆகலை, ஸோ அதனால் வந்து உங்களது வந்து சரியாக வெரிஃபை பண்ண முடியல, ஸோ எங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அப்லோடு பண்ணிங்கனாலே உங்கள் பிரச்சனை முடிஞ்சுது. ஓகேங்களா? மறுபடியும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆகி கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்லை. 20th வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ 20th வரைக்குமே இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்களுமே பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு 20th அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை அல்லது உங்களுக்கு டிஎஃப்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க, சார் இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கள், இந்த சர்டிஃபிகேட் வந்து மறுபடியும் எகைன் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதுக்கான டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வருதோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ள நீங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய தகவலை வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுடைய வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ வந்து இன் ப்ராக்ரஸ்னு வர்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. உங்கள் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வந்து வெரிஃபைக்காக காத்திருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து இன்னும் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து கிளியராக வந்து செக் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதுக்காக வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இன்னும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து செக் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா வந்து சில டைமில் வந்து சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ரீசெக் பண்ணுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கிளியராக இல்லை அப்படின்னா மறுபடியும் ரீசெக் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய தகவல் வந்து உண்மையாக அப்படிங்கிறத அவங்க எமிஸ் நம்பரை போட்டு எடுத்து செக் பண்ணுறதுக்கான வழிகளும் இருக்குது. அப்படி பண்ணாத பட்சத்தில் அப்பயும் வந்து கிளியராக வந்து ஒரு தகவல் அவங்களுக்கு இல்லை, நீங்கள் கொடுத்த அப்லோடு பண்ண சர்டிஃபிகேட்ஸில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து என்னங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையுமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா?
ஸோ நீங்கள் இதில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்காம அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்து உங்களுக்கு நோட்டிஃபை கொடுத்து இன்டிமேட் பண்ணியும் நீங்கள் வந்து அதை சரி செய்யலை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். சரிங்களா? மற்றபடி நம்ம அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க கேட்ட டேட்டாவை அவங்க கேட்ட டீட்டெயில்ஸை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் உங்களுக்கு ஏதாவது கால் வருதா, ஏதாவது மெசேஜ் வருதா, உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அப்பப்போ டிஎன்இஏல லாகின் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து அடிக்கடி லாகின் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ இதை வந்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எனது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே ஒரு 1 வீக் மேலேயே எனது இன் ப்ராக்ரஸ்னே இருக்குது அப்படின்னா, ஏன்னா இன் ப்ராக்ரஸ்னு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் குறைஞ்சிட்டு வரும். எனது இன்னும் 1 வீக் ஆகியுமே எனது வந்து இன்னும் இன் ப்ராக்ரஸ்னே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சியில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு சரி செஞ்சுக்க பாருங்கள்.